திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து மீனவர்கள் சங்கம் சார்பில் பொதுமக்களுக்கும் மீனவ மகளிர்களுக்கும் நலத்திட்ட உதவிகளோடு ஆண்டுதோறும் சமத்துவ மீனவ பொங்கல் விழா கொண்டாடி வருகின்றனர். அதன்படி இந்த ஆண்டு மாற்றுத்திறனாளிகளோடு சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகம் அருகே உள்ள அச்சங்க தலைமை அலுவலக வளாகத்தில் சமத்துவ மீனவ பொங்கல் விழா அனைத்து மீனவர்கள் சங்க தலைவர் டாக்டர் நாஞ்சில் பி ரவி தலைமையில் வெகு விமரிசையாக கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் காசிமேடு, ராயபுரம், திருவொற்றியூர் பகுதியைச் சேர்ந்த மீனவ பெண்கள் புது பானையில் 3 வகையான பொங்கல் இட்டு தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் மீனவர்களுக்கு புது வாழ்வியல் மகிழ்ந்திட வேண்டும் என்று மகிழ்ச்சியோடு பொங்கல் கொண்டாடி மகிழ்ந்தனர். அதனைத் தொடர்ந்து அனைத்து மீனவர்கள் சங்கம் சார்பில் ஆதரவற்றோர் மற்றும் முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் சமூக சேவையாற்றி வரும் சமூக சேவை அறக்கட்டளை தலைவர் SD ரஞ்சித்குமார் அவர்களுக்கு அவர் சேவையை பாராட்டும் வகையில் அறக்கட்டளைக்கு புதிய மடிக்கணினியை அனைத்து மீனவ சங்க நிர்வாகிகளின் பங்களிப்புடன் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்வில் அனைத்து மீனவர்கள் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் ஜே தணிகைமலை, மாநில மகளிர் அணி தலைவி R சீதா, மாநில வழக்கறிஞர் பிரிவின் தலைவர் தினேஷ், வழக்கறிஞர் N யுகநாதன், மாநில மகளிர் அணி அமைப்பு செயலாளர்கள் J தேன்மொழி, A தெய்வானை, வடசென்னை மாவட்ட தலைவர் S பெரியசாமி, மாநில இளைஞரணி தலைவர் GK ரமேஷ், மாநில இளைஞரணி செயலாளர் G அமரன், R மெஜலா, செயல் வீராங்கனைகள் M ஜெயலட்சுமி, சித்ரா, R ஜெயலட்சுமி, A செந்தமிழ்ச்செல்வி, B மீனா மற்றும் மழலைகள் R நேத்ரா, M மங்கானசி, E கீர்த்திகாஸ்ரீ, E தீப்திகாஸ்ரீ, A கிஷோர், A ரோஹித், B ரோஷினி, B ரோஷன் உள்ளிட்ட மாநில, மாவட்ட, பகுதி, வட்ட நிர்வாகிகள், பிற அணி பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டு சமத்துவ மீனவ பொங்கல் விழாவினை கொண்டாடி மகிழ்ந்தனர். என் பேர் நாஞ்சில் ரவி, அனைத்து மீனவர்கள் சங்கத்துடைய தலைவர். உலகம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய தமிழ் உறவுகள், விவசாய பெருமக்கள், அவர்களை போன்று மீனவர்களாகிய நாங்களும் விவசாய பெருங்குடி மக்கள் தான். அந்த வகையில் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அனைத்து மீனவர் சங்கத்தின் சார்பில் இனிய தமிழர் திருநாளாம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் தை திருநாளாம் பொங்கல் திருநாளின் பொங்கல் வாழ்த்துக்களை இனிதே தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த தமிழ் புத்தாண்டின் போது பொங்கல் பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் எங்களோடு கரங்கோர்த்திருக்கக்கூடிய சேவை அறக்கட்டளையுடைய நிறுவன தலைவர் திருவாளர் ரஞ்சித் அவர்கள் பல மனிதர்களால் முடியாத பல்வேறு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக யாராலெல்லாம் பெற்றோர்கள் கைவிடப்பட்டிருக்கிறார்களோ அந்த பெற்றோர்களை தன்னுடைய பெற்றோர்களாக நினைத்து இன்றைக்கு அவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேலையை திரு ரஞ்சித் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்கெல்லாம் விபத்து ஏற்படுகிறதோ, யாருக்கெல்லாம் ரத்தம் தேவைப்படுகிறதோ அத்தனை பேருக்கும் ரத்தத்தை வழங்கக்கூடிய ஒரு கொடையாளியாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடிய மக்களுக்கு தொடர்ந்து உதவி செய்கின்ற நல்ல மனிதராக இருந்து கொண்டிருக்கிறார். படிக்க முடியாத ஏழை குழந்தைகளுக்காக அனைத்து மீனவ சங்கத்தின் சார்பில் சேவை அறக்கட்டளைக்கு இன்றைக்கு ஒரு லேப்டாப்பை புதியதாக வழங்கி கல்வியை பாதியில் நிறுத்தக்கூடிய அவருடைய பகுதியில் இருக்கக்கூடிய அவரை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் வந்து கல்வியில் முன்னேறுவதற்காக இன்றைக்கு லேப்டாப் அனைத்து மீனவ சங்கத்தினுடைய நிர்வாகிகள் சார்பில் அனைவர் சார்பிலும் வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு இருண்ட ஆட்சி நடந்து கொண்டிருக்குது. தமிழ்நாட்டில்
எத்தனையோ முதல்வர்களை பார்த்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடக்கிற மாதிரி இருக்கு. எங்க மீனவ சமூகத்தை புறக்கணிச்சு மீனவருக்கு மீன்வளத்துறை அமைச்சர் பதவியை கொடுக்கல. ஒரு மீனவர் அல்லாதவரை மீன்வளத்துறை அமைச்சராக்கி இருக்கிறாங்க. அந்த மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணா அனிதாராசனுடைய தொகுதியில, திருச்செந்தூர் தொகுதியில, வீரபாண்டியப்பட்டினத்துல ஏறக்குறைய 15 நாட்களா மீனவர்கள் மீன்பிடிக்க போக முடியாம அங்க போட்டிருக்கக்கூடிய அந்த தடுப்பு சுவரானது மணல் மேடா மூடி இருக்கிறதுனால மீனவர்கள் தொழில் செய்ய முடியாம கண்ணீரோட அழுதுகிட்டு இருக்கிறாங்க. முதல்வருடைய கவனத்துக்கு வந்ததா என்னன்னு தெரியல. தமிழக முதல்வர் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்னாரு, என்கிட்ட ஏதோ சாவி இருக்கு, எல்லாருடைய மனுக்களை நீங்க போடுங்க, 15 நாளுக்குள்ளாடி எல்லா மனுக்களுக்கும் தீர்வு காணப்படும், நான் பெட்டியை திறந்து ஒவ்வொருத்தருக்கும் தீர்வு காணுவேன்னு சொன்னாரு. எந்த பெட்டியும் அவர் திறந்த மாதிரி தெரியல. அதுபோல காசிமேடு மீன்பிடி துறைமுகத்துல பெருமழை வரும்போது, புயல் வரும்போது 20 போட்டு 30 போட்டு 50 போட்டு முழுகும். ஆனா இந்த வாட்டி டிட்வா புயல்ல மீனவர்கள் தங்களுடைய படகுகளை தற்காத்துக் கொள்வதற்காக தன்னை உயிரை அடமானம் வச்ச மாதிரி உயிர் போற சூழ்நிலை தங்களுடைய படகுகளை எல்லாம் வந்து பாதுகாத்தாங்க. ஆனா 30 படகு மூழ்கும் போது அரசாங்கம் நிவாரணம் கொடுத்தது, 80 படகு மூழ்கும் போது 70 படகு நிவாரணம் கொடுத்தது, 10 படகு விட்டுட்டாங்க. முதல்வர் வந்து அறிவிச்சாரு, எல்லாருக்கும் 7 லட்சம் கொடுக்குற 8 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னாரு. கடைசியில 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த டிட்வா புயல்ல காசிமேடு மீன்பிடி துறைமுகத்துல ஒரே ஒரு படகு மட்டும்தான் முழுகுச்சு. அந்த படகை பார்வையிடுறதுக்கு மனு கொடுத்து இதுவரைக்கும் அந்த மனுவை கன்சிடரே பண்ணல. இங்க இருக்கக்கூடிய மீனவத்துறையுடைய உதவி இயக்குனர் வந்து எந்த விதமான அடிப்படை வேலையையும் செய்யறது கிடையாது. மேல் அதிகாரிகள குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. உயர் அதிகாரிகள் வந்து மனு அனுப்புன, உயர் அதிகாரிகள் வந்து கன்சிடர் பண்ணல, உயர் அதிகாரிகள்ட்ட எனக்கு பதில் வரல, இப்படியே சொல்லி காலத்தை கடத்திட்டு இருக்கிறார். ஒரு படகு மூழ்கினதுக்கு இந்த அரசாங்கத்தால நடவடிக்கை எடுக்க முடியல. எல்லா புயல் மாதிரி 50 படகு 60 படகு மூழ்கினா எப்படி வந்து இவங்க நிவாரணம் கொடுத்திருப்பாங்க? இதெல்லாம் வந்து ஒரு மீனவத்துறை அமைச்சரா இருந்தாதான் இந்த கஷ்டம் எல்லாம் தெரியும். அதே மாதிரி 2 திராவிட கட்சிகளும் மீனவர்களை தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 1 கோடிக்கு மேல இருக்கக்கூடிய மீனவ சமூகம் பழவேற்காடு துவங்கி கன்னியாகுமரி நீரோடி வரைக்கும் இருக்கக்கூடிய 14 கடலோர மாவட்டம், பாண்டிச்சேரி காரைக்கால் உட்பட 16 கடலோர மாவட்டம் மற்றும் உள்நாட்டு நீர்நிலைகள், குளம், குட்டை, ஏரிகள்ல மீன்பிடிக்கிறவங்க இப்படின்னு பாத்தீங்கன்னா ஏறக்குறை 1 கோடிக்கு மேல இருக்கக்கூடிய மீனவ வாக்காளர்களை கொண்ட மிகப்பெரிய சமூகம். இந்த சமூகத்துடைய ஓட்டு வங்கி இல்லாம யாருமே ஜெயிக்க முடியாது. ஆனா இந்த சமூகத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கிற 2 திராவிட கட்சிகளும் மீனவருக்கு 1 சீட்டு கொடுக்கிற சட்டமன்றத்தில் போட்டியிடுறதுக்கு, 2 திராவிட கட்சிகளும் நாடாளுமன்றத்தில் போட்டியிடுறதுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கிறது. இப்படி வேற சமூகத்துக்கு திராவிட கட்சிகள் செய்ய முடியுமா? வன்னியருக்கு 10 சீட்டு கொடுக்குறீங்க, நாங்க வேண்டாம்னு சொல்லல. ஏன் மீனவருக்கு அதே மாதிரி 10 சீட்டு கொடுத்தா என்ன குறைஞ்சா போட போறீங்க? வன்னியருக்கு 10 மாவட்ட செயலாளர் கொடுக்குறீங்க, 6 மாவட்ட செயலாளர் கொடுக்குறீங்க, கொங்கு வேளாளர்களுக்கு 3 மாவட்ட செயலாளர் கொடுக்குறீங்க, மந்திரி பதவி கொடுக்குறீங்க, போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. ஏன் மீனவருக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? மாண்புமிகு தமிழக முதல்வர்களே, நீங்க வந்து எல்லா வாட்டியும் ஏமாத்துற மாதிரி இந்த வாட்டி ஏமாத்த முடியாது. தமிழகத்துல மக்கள் மறுமலர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கு தயாராயிட்டாங்க. தமிழகத்தினுடைய வெற்றி கழகத்தினுடைய கட்சியுடைய தலைவர் விஜய் அவர்கள் புதிய வரவாக வந்திருக்கிறாரு. அவரை மக்கள் ஆவலோட எதிர்நோக்கிட்டு இருக்காங்க. எல்லாருடைய வீட்டிலையும் விஜயுடைய செல்வாக்கு சென்றடைந்து விட்டது. விஜய் வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆனார்னா உங்களுடைய நிலைமை எல்லாம் என்ன யோசிச்சு பாருங்க. தமிழகத்தினுடைய வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வந்து
அவருடைய கட்சியில இன்னும் மீனவர் அணியை போடாம இருக்கிறாரு. மீனவர் அணி போட்டார்னா இந்த திராவிட கட்சிகளுடைய நிலைமை என்னன்னு சொல்லி இப்ப தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்க மீனவருக்கு மீன்வளத்துறை அமைச்சர் பதவி கொடுக்காம இருக்கிறது, மாவட்ட செயலர் கொடுக்காம இருக்கிறது, இப்படி எல்லாம் நீங்க செய்யற எல்லாத்தையும் மாற்று கட்சியாக தமிழகத்தினுடைய மாற்றத்தை உருவாக்க வரக்கூடிய விஜய் கட்சி நிறைவேற்றுறதுக்கு தயாராயிட்டாங்க. அதனால நீங்க மீனவருக்கு புறக்கணிப்பு செய்யறது, மீனவர்களை இருட்டடிப்பு செய்யறது, மீனவர்களுக்கு ஐவாஷ் பண்றது, கடல்ல முழுக படகுகளுக்கு நிவாரணம் கொடுக்காம தகுதியற்ற அதிகாரிகளை கொண்டு போட்டிருக்கிறது, இதெல்லாம் நீங்க மாற்றலாம். உங்க கட்சி கடுமையான வீழ்ச்சி, எதிர்கட்சி கூட ஆகாதுங்கிறத இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு பொங்கல் திருநாளாம் நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.